ஒண்ணுமில்ல. ஒன்றும் இல்லை சாமி. இப்போ எல்லா ஞானிகளும் சரி, தவ யோகிகளும் சரி, இப்போ தட்சிணாமூர்த்தி நம்ம சாமி கும்பிட்றோம், அவரை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இருப்பாரு, கல்லால மரத்தடியில் இருப்பாரு. சிவனுடைய மறுவடிவம். எங்க அண்ணன்மார்கள் நால்வருக்கு மோன நிலையில ஞானத்தை உணர்த்துறாங்க. ஞானத்தை உணர்த்துறாந்தா எப்படி உணர்த்தணும்? இப்படி தட்சிணாமூர்த்தி இப்படி கை வச்சிருக்கிறார். இது ஏன் வச்சிருக்காங்க? தட்சிணாமூர்த்தி, ஐயப்பன், மாணிக்கவாசன் 3 பேரும் இப்படி வச்சிருக்காங்க. எனக்கு என்ன காரணம்னா, இந்த விரலையும் இந்த விரலையும் சேர்த்துருக்காங்க. அப்படி இந்த விரலையும் இந்த விரலையும் சேர்த்தவங்க ஏன் இந்த விரல அப்படி சேர்க்கப்படாதா? இந்த வரல சேர்க்கப்படாதா? இதெல்லாம் சேர்க்கலாம். ஏன் இதை மட்டும் ஏன் சேர்க்கிறாங்க? இல்ல சொல்றேன், இதை சேர்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதெல்லாம் சேர்க்கறது எதுக்குன்னா பயிற்சி பண்ணணும். விடிய காலத்துல எந்திரிச்சு முத்திரை பயிற்சி பண்ணணும். முத்திரை ஒவ்வொரு நரம்பு ஒவ்வொரு உறுப்புகளுக்கு போய் சேருது. அது செஞ்சா உடலுக்கு ஆரோக்கியம். இது செஞ்சா இது என்னன்னா, இதுக்கு பேர் சின்முத்திரைன்னு அர்த்தம். இதுக்கு பேரா? ஆமா, சின்னன்னா ஞான, முத்திரைன்னு அடையாளம், ஞான அடையாளம். ஓ, ஞானத்துக்கு வரணும்னு. இது வந்து சீவாத்மா, இது உயிர்கள், உயிர். இது பரமாத்மா, இது இறைவன். ஓஹோ. இந்த ஜீவனை இறைவனோடு சேர்ப்பதற்கு பேரு சைவத்துல அத்வைதம்னு பேரு. அத்வைதம், அத்வைதம். அப்ப சீவனை சிவனோட ஆக்கணும்னா, சிவன் எப்போதுமே இறைவன் தள்ளித்தான் இருக்காரு. இது பூரா இங்க ஒன்னா இருக்கு. ஆமா. இது பூரா என்னன்னு கேட்டா, இது ஆணவ மலம், இது கண்ம மலம், இது மாயமலம். இது மும்மலங்களை நீங்கி சீவன் சிவனோடு சேர்ந்தால் மலபரிபாகம் ஆகும். இதான் சைவ சமயம் நமக்கு கத்துக் கொடுக்குது. அதனாலதான் உள்ளது சிதையாது, இல்லது தோன்றாது அப்படின்னு சொல்லி வைத்திருக்காங்க. நூதனமா ஒண்ணு இங்க தோன்றுவதில்லை. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இருப்பதே திரும்ப திரும்ப பரிணமித்து வந்து கொண்டு. ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூணையும் அகற்றிவிட்டு இந்த ஜீவனை இறைவனோடு ஐக்கியமாக்கிக் கொள். அது நிறைய உணர்த்துவார் இறைவன். நம்ம பிடிச்சுக்க எவ்வளவு விஷயம் பாருங்களேன். சரி, இதை நான் ஏத்துக்கிறேன். இந்த முத்திரை இப்படி வச்சா ஞான நிலை அடையலாம் சொல்லிடுங்க. இதே முத்திரையை பெட்ரோல் பங்கில் வச்சிருக்காங்களே, எதுக்கு வச்சிருக்காங்க? ஐயோ, நான் பார்க்கலடா. அங்க வச்சிருக்காங்களா? இருக்கு. எப்படி இருக்கு? இந்த மாதிரியமா இதே மாதிரி முத்திரை இருக்குல்லனே பார்த்துருப்பீங்க. பெட்ரோல் பங்க்ல எல்லாம் பாருங்க, ஒரு போர்டில் அப்படி ஒரு முத்திரையோட இருக்கும். ஓ, நான் கவனிக்க விட்டு நாளைக்கு பார்த்துறேன். சரி, என்ன விஷயம்? அதில் என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, என்ன சொல்றாங்க? பெட்ரோல், டீசல், ஆயில் இந்த மூணுமே எங்களிடம் உள்ளது. சரி, அப்படிங்கிறத காட்டத்தான் இந்த முத்திரையை வச்சிருக்காங்க. சரக்கு, சைடிஷு, கப்பு, இந்த சரக்கை போட்டு நீ வண்டி ஓட்டினா உன்னுடைய ஜீவாத்மா பரமாத்மாவிடம் போய் சேர்ந்து விடும் என்பதற்காக அந்த முத்திரை வச்சிருக்காங்க. நேரடியாக சொல்லும் போதே ஒரு வயலும் கேட்க மாட்டேங்கிறேன். மறைமுகமா வேற சொல்லி யாரா கேட்பாங்க?